ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு asmitha's kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வடகம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ சம்மரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ லாக்டவுன் பீரியடில் ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ இப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி வடகம்ஸ் எல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வேணுங்கிறப்போ லஞ்ச் டைமில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துட்டுக்கலாம், மதியானம் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் 2 சுட்டி 200 ml சுட்டியில் 2 சுட்டி உங்களுக்கு அளவாக வந்து காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 2 சுட்டி ஒரு அரை மணி பச்சரிசி எடுத்துருக்கேன், 2 சுட்டி பச்சரிசி ரேஷன் அரிசியில் வாங்கினதை நல்லா சுத்தம் பண்ணி ஓகேங்களா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஒரு சுட்டிக்கு 3 சுட்டி ஒரு சுட்டிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நான் 7 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்போ நல்லா குழஞ்சி கிடைக்கணும், அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ பாருங்கள், நான் ஒரு 7 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்குள்ளே சீரகம். ஓகேங்களா, ஸோ இப்படி எடுக்கும்போது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ வடகத்துக்கு நம்மளுக்கு உப்பு வேணும் இல்லைங்களா. ஸோ உப்பு வந்து நான் 2 ஸ்பூன் ஓகேங்களா, 1 ஸ்பூன் போடுறேன், பத்தலைன்னா மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நல்லா விசில் விட்டுறலாம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வருது இல்லைங்களா, இதை நல்லா வந்து நீங்கள் மசிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நல்லா கூழ் மாதிரி மசிச்சுக்கோங்க. வேணும்னா இன்னும் கூட தண்ணி கொஞ்சம் வேணாலும் விட்டுக்கலாம். நல்லா கூழ் மாதிரி மசிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சி விடலாம், எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா மசிச்சுட்டு ஓகேங்களா, நீங்கள் முறுக்கு சுற்றுவீங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு குழல்ல ஓகேங்களா, ஸோ நல்லா போட்டு புழிஞ்சு விட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஒரு ஹாஃப் டேயில் காஞ்சிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சு வேணுங்கிறப்ப எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நான் எண்ணெயில் பொரிக்கிறது நாளைக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து வடகம் போட்டு இல்லைங்களா, 2 சுட்டிக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள், இவ்வளோ ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் வந்து 1.5 நாள் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக பொரிஞ்சு வருது அப்படின்னு பாருங்கள். நான் பொரிச்சிருக்கேன். ஓகேங்களா, நல்லா எண்ணெய். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்படி வரும். ஓகேங்களா, ஸோ அரிசி நல்லா வந்து உங்களுக்கு மசிச்சு கூழ் மாதிரி பண்ணிக்கணும். ஓகேங்களா, நான் குக்கர்லேருந்து எடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு கூழ் மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா, ஸோ இந்த வடகம் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். ஓகேங்களா, ஸோ நல்லா மசிச்சு கூழ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கூழ் மாதிரி எடுத்து உங்களுக்கு முறுக்கு குழலில் ஓகேங்களா நிறையா வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒன்றில் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்பூனில் எடுத்து பரப்பி விட்டாங்க கூட போகுது. ஓகேங்களா, 2 நாள் கழிச்சு அதுவே வந்து பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ உங்களோட குட்டீஸுக்கு லஞ்ச் பாக்ஸு இதை வச்சு கொடுத்துடுங்க. சாப்பாட்டோட வெரைட்டி ரைஸோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.